உளவு அமைப்புகள் தங்கியிருந்த கட்டடம் படு சேதத்துக்கு உள்ளாகி 50 அமெரிக்கர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஈரானை எந்த விதத்திலும் அவர்களால் மசிய வைக்க இயலாது. அமெரிக்கா ஏற்கனவே கன்வென்ஷனல் போரில் ஈடுபடும் நிலையில் இமெயில் மூலம் அவர்கள் ஈரானை வெற்றி பெற ஏதாவது வழி சொல்லுங்கள் என்று எல்லோரிடத்திலும் கேட்கிறார். தங்களை நட்ட நடுவீதியில் விட்டுவிட்டார்கள் என்பதை உணர்ந்த சவுதி அரேபியா ஒரு புதிய முடிவை எடுக்கக்கூடிய தருணம் வந்துவிட்டது என்கிறார்கள். வணக்கம். இன்றைக்கு நாம் மத்திய கிழக்கினுடைய போர் நிலைகளை பார்க்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் குவைத்தில் இருக்கக்கூடிய ரகசிய அமெரிக்காவினுடைய உளவு தளங்களை பயங்கர தாக்குதல் நடத்தியதன் விளைவாக சிஐஏனுடைய ரகசிய உளவு அமைப்புகள் தங்கியிருந்த கட்டடம் படு சேதத்துக்கு உள்ளாகி 50 அமெரிக்கர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் தற்போது அரபு நாடுகளை சார்ந்திருக்கிற ஊடகவியலாளர்களின் மூலம் நாம் பெற்றக்கூடிய தகவலாக இருக்கிறது. ஈரானை பொறுத்தவரை இந்த போரை அவர்கள் எப்போதுமே நிறுத்துவதற்கு அவர்கள் விரும்பவில்லை. அமெரிக்கர்களுடைய துரோகங்கள், தங்களுடைய தலைவர்கள் தளபதிகளுடைய இழப்பை அவர்கள் மனதில் வைத்து கொண்டுதான் இது மாதிரியான ஒரு விவகாரங்களில் அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். 6 மாதங்களாக போர் நடத்திய பின்பும் கூட யுரேனியம் அளிப்பதன் நோக்கம் மட்டுமே அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய நோக்கமாக இருக்கிறது. எப்படியாவது இவர்களுடைய யுரேனியத்தை அழிக்க வேண்டும். பொருளாதார முற்றுகை செய்த போதிலும் ஈரானை எந்த விதத்திலும் அவர்களால் மசிய வைக்க இயலாது. இப்போ அமெரிக்கா இந்த போரில் 50 பேர் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வில் அமெரிக்காவுடைய பலகீனத்தை ஈரான் நன்கு உணர்ந்திருக்கிறது. குறிப்பாக நீங்கள் பாருங்கள், தடுப்பு ஏவுகணைகளான பெட்ரியாட் ஒன்றினுடைய மதிப்பு மற்றும் 40 கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும். ஆனால் ஈரானுடைய ஆயுதங்கள் ஒரு 1 மில்லியன் 2 மில்லியனுக்கு தான் இருக்கிறது. அதிகபட்சமாக ஏவுகணை தொழில்நுட்பங்கள் வெறும் 50 லட்சம் ரூபாய் மட்டும்தான். ஆனால் அவர்களில் ஒரு ஏவுகணை மட்டும் 40 கோடி. இது அமெரிக்காவுக்கு பெரும் பொருளாதார பின்னடைவை சந்தித்திருக்கிறது, குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது, ஈரான் இந்த வெற்றிக்கான காரணம், இது முதலாவது காரணம், ஈரானுடைய துணைக்குழுக்கள், பிராக்சிகள், ஹவுதிகள் ஈரானுடைய உதவி செய்கிறது. ஈரான் அரசு அதன் ஆயுதங்களை பல 100 அடி உயரம் வரை இருக்கும் மலைகளின் கீழ் 1000, 100 மீட்டர், 1000 அடி, 5000, 8000, 10,000 அடிகளுக்கு இருக்கிற மலைகளுக்கு கீழிருந்து அவர்கள் புதைத்து வைத்திருக்கிறார்கள். அதாவது நிலக்கீழ் குடையப்பட்ட மலைகளின் அடியில் ஏராளமான ஆயுதங்கள் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்காவுடைய பங்கர் பஸ்டர் குண்டுகளால் கூட அவற்றை துளைக்க முடியாது என்பதுதான் உண்மைகள். பாறைகளை குடைந்து கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த அடி ஆழத்தை அமெரிக்கர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்பதும் அமெரிக்காவின் தோல்விக்கு மூல காரணம். தரைப்படை அனுப்பி வைப்பது மிகுந்த கடினத்திற்கு உள்ளது. இதையும் அமெரிக்காவுடைய பலகீனமாகவும், அமெரிக்காவுடைய ஆயுத குடோன்கள் மோசமாகவும், சவுதி அரேபியாவோட அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தைகள் உளவு அமைப்பின் மூலம் கிடைத்த உண்மையின் மூலம் இன்றைக்கு அமெரிக்க நிலைகள் தாக்கப்பட்டதால் சிஐஏனுடைய ரகசிய இருப்பிடம் குவைத்தில் அழித்து 50 பேர் வரை கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதற்கிடையே டான் கெயின் தரைப்போர் செய்யாமல் ஈரானை வெற்றி கொள்வது சாத்தியக்கூறு இல்லை என்று சொல்லியிருக்கிறார். புவியியல் அமைப்பு இதற்கு சாத்தியமில்லை. இயற்கை அமைப்பு தான் அமெரிக்காவை திண்டாட வைக்கின்றது. உதாரணத்திற்காக ஈரானில் இருக்கக்கூடிய ஜபூஸ் மலைப்பகுதி கடல் பகுதியிலிருந்து உங்களுக்கு 10,000 அடிக்கு மேல் இருக்கும் உயரம். கிட்டத்தட்ட தரைப்போருக்கு அமெரிக்கர்களால் 10 லட்சம் வீரர்கள் இருந்தால் மட்டுமே தரைவழியாக அவர்கள் போர் செய்ய முடியும். மலைகளின் பின்புறம் பாலைவனத்தில் வெப்ப மிகுந்த காற்று, அமெரிக்க வீரர்கள் இயற்கையாகவே கொத்து கொத்தாக பலர் உயிரோடு திரும்பாமல் கொல்லப்பட்டு விடுவார்கள் என்பதும், ஈராக்கிலும் வியட்நாமிலும் அவர்கள் ஆப்கானிஸ்தானிலும் கற்றுக்கொண்ட அந்த பாடங்கள் அமெரிக்கா ஒருபோதும் தரைப்போருக்கு இறங்காது என்பதை ஈரான் நன்கு உணர்ந்திருக்கிறது. இந்த நிலையில மிகப்பெரிய அளவிலான பொருளாதார சிக்கலை ஏற்படுத்தும் இந்த போரில் ஈடுபட அமெரிக்கா ஒருபோதும் விரும்பாது. அமெரிக்கா பொருளாதாரம் எந்த ஒரு நிலையிலும் இடம் தராது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அமெரிக்க காங்கிரஸ் அவர்களுக்கு பணம் கொடுப்பதற்கு மறுத்து வருகிறார்கள். ஆகவே அமெரிக்காவினுடைய தோல்விக்கு இதுதான் காரணம். ஆகவே தான் அமெரிக்கா தாக்குதலை நிறுத்தி அமெரிக்கா உள்நாட்டு குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார்கள். அதுவும் சாத்தியமில்லை. அதனை அடுத்து
இயற்கையாக மலைகள் மட்டுமல்ல, பாலைவனங்களும் அல்ல, தீவு கூட்டங்கள் ஈரானின் பலம். ஏராளமான ஸ்பீட் போட்டுகள் மற்றும் ஏராளமான ஏவுகணைகளை தீவு கூட்டங்களின் அடியிலே தான் அமெரிக்கா மறைத்து வைத்திருப்பதால் அமெரிக்கா வெல்வது சாத்தியக்கூறு அல்ல என சிஐஏ உளவு அமைப்பு பல்வேறு இன்டெல் நிறுவனங்களும் அமெரிக்காவிற்கு தெளிவான செய்தியை வழங்கியிருக்கிறார்கள். இரண்டாவது, மூன்றாவது இப்படி சொன்னால் ஒரு அன்கன்வென்ஷனல் வார் என்று சொல்லப்படுகின்றது. அமெரிக்கா இப்போது ஈடுபடுகிறது. அமெரிக்கா ஏற்கனவே கன்வென்ஷனல் போரில் ஈடுபடும் நிலையில் இமெயில் மூலம் அவர்கள் ஈரானை வெற்றி பெற ஏதாவது வழி சொல்லுங்கள் என்று எல்லோரிடத்திலையும் கேட்டுகிறார்கள். நிலைமை கேளுங்க. முக்கியமான இராணுவ தளபதிகள், ஓய்வு பெற்ற தளபதிகளிடத்தில் இமெயிலை அனுப்பி ஈரானை வெற்றி பெறுவது எங்களுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் என்று சொல்ல அடிப்படையில் அமெரிக்காவுக்கு எந்த ஆலோசனையும் இல்லை. பொதுமக்கள் பகுதியிலே குண்டு வீசி வெற்றி கொள்ள முடியாது என்பதை நிதர்சனமான உண்மை என்பதை உணர்ந்த அமெரிக்க தலைமை இராணுவ அதிகாரிகள் இப்போது புரட்சி ஏற்படுத்துவதன் நோக்கமாக திட்டம் தீட்டி வருவதாகவும் அதற்காகவே ஆலோசனைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதன் சாத்திய குறித்து பல்வேறு சந்தேகங்கள் எழுந்திருக்கிறது. ஒரு உதாரணத்திற்காக கடந்த காலத்தினுடைய நிக்சன் உங்களுக்கு தெரியும், படைகளை வெளிக்கொண்டுவதற்கு வியட்நாமிலிருந்து எந்த யுக்தியை பயன்படுத்தினாரோ அதே போன்று ஒரு ஒப்பந்தத்தை போட்டு வியட்நாமில் பயன்படுத்தப்பட அதே யுக்தியில் அமெரிக்கா வெளியாக வர வேண்டுமே தவிர அமெரிக்கா அவருடைய ராஜதந்திர நடவடிக்கை இப்போது ஈடுபடுவதாகவும் நமக்கு செய்திகள் வருகிறது. ஈரானோடு அவர்கள் வெற்றி பெறவும் முடியாது, ஈரானை அவர்கள் ஆட்கொள்ளவும் முடியாது. அமெரிக்காவுடைய ராஜதந்திர நடவடிக்கைகள் என்னெல்லாம் ஈடுபடுகிறார்கள் என்பதும் இப்போது பரபரப்பாக செய்திகள் வெளியாகி வருகிறது. இப்பொழுது இந்த போரின் வாயிலாக அமெரிக்காவை ஓரம் கட்டுவதற்காக அரபுகள் முயல்கிறார்களா? ஆம். மல்டிநேஷனல் மேரிடைம் டிஃபென்ஸ் செக்யூரிட்டி என்கின்ற ஒரு புதிய நிலையை சவுதி அரேபியா உருவாக்கியிருக்கிறார்கள். அணு ஆயுதங்கள் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தெரிவு உரிமைகள் அமெரிக்காவால் மறுக்கப்பட்டது. சவுதிக்கு கடும் கோபம். ஹவுதிகள் தாக்குதல் நடந்தபோது அமெரிக்கர்கள் ஒதுங்கி கொண்டது ஹவுதிகளுக்கு கடும் கோபம். சவுதி அரேபியாவிலிருந்து பெரும் பணத்தை இத்தனை தசாப்தங்களாக பெற்றுக்கொண்ட அவர்கள் எந்த விதமான உதவியும் செய்யாமல் தங்களை நட்ட நடுவீதியில் விட்டுவிட்டார்கள் என்பதை உணர்ந்த சவுதி அரேபியா ஒரு புதிய முடிவை எடுக்கக்கூடிய தருணம் வந்துவிட்டது என்கின்றார்கள். ஆம், 14 இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைந்து எடுக்கப்பட்ட முடிவு இதற்கு மாற்றாக என்ன செய்வது என்பது குறித்து சவுதி ஆலோசிக்க தொடங்கியிருக்கிறது. பொருளாதார பின்னடைவுகளில் இருக்கக்கூடிய நாடுகளை சவுதி, குறிப்பாக பாகிஸ்தான், பங்களாதேஷ், சுடான் போன்ற முஸ்லீம் நாடுகளை பெரும் அளவிலான பணத்தை அள்ளி வழங்கி தங்களின் பாதுகாவலர்களாக ஆக்கிக்கொள்ள நீண்டகால திட்டத்தை சவுதி அமெரிக்காவை தவிர்த்து அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இந்த நிலையில் சவுதி அரேபியா சீனாவினுடைய மேம்படுத்தப்பட்ட சிஎன்என்சி, அதாவது சைனாவு மூலம் அணு ஆயுதங்களை என்ட்ரி செய்வதற்கு உதவிட வருகிறது. சைனாவினுடைய சிஎன்என்சி குறிப்பிடத்தக்க உதவிகளை அணு ஆயுதங்களுக்காக பயன்படுத்த உதவி செய்வதாக அமெரிக்காவின் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் புலனாய்வு செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கு பதிலாக சீனாவோடு சவுதி அரேபியா கைகோர்த்திருப்பதாக தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளில் அமெரிக்கா வல்லாதிக்க சக்தி என்ற அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறது. அவைகள் மத்திய கிழக்கிலிருந்து வரும் நாட்களில் அமெரிக்கா ஆயுத நிலைகள் முழுமையாக அப்புறப்படுத்தப்படும் என்றும், தற்போதைய நிலையில் மத்திய கிழக்கிலிருந்து ஏராளமான ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு இடமாற்றம் செய்திருப்பதாகவும் நிலைமை மோசமடைந்து வருகிறது. இன்னொரு மிக முக்கியமான செய்தியில் போரின் போக்கு முடிவு செய்யும் இடத்தில் அமெரிக்கர்கள் இல்லை, டொனால்ட் ட்ரம்பும் இல்லை என்பதை கெம்ப் தெளிவாக தெரியப்படுத்தியிருக்கிறார். இந்த கெம்ப் என்பவர் மிக முக்கியமான ஆய்வாளர். அவர் என்ன சொல்கிறார் என்று பார்த்தால், அமெரிக்கா அதிகார மட்டத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பலமிழந்து தவிக்கும் நிலையை ஆய்வாளர் கெம்ப் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அமெரிக்க ஆயுதங்கள் பற்றாக்குறை காரணமாக பலமிழந்து தடுப்பது ஒன்று. அமெரிக்க காங்கிரஸ் பணம் தருத்த மனநிலையில் ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கான போர் இல்லை என்ற அமெரிக்க பொது சமூகத்தில் ஆழமான நம்பிக்கை வலுவான நிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அமெரிக்கா லோக்கிட் மார்ட்டின் நிறுவனத்திடம் $58 பில்லியன் நீண்டகால ஒரு ஆயுத தயாரிப்பு ஒப்பந்தத்தை அவர்கள் தீட்டியிருப்பதையும் நாம் இங்கே கணக்கில் கொள்ள வேண்டும்.
இப்போ அமெரிக்கர்களுக்கு எல்லா நிலைகளிலும் சிக்கல் ஏற்பட்ட போது உச்சபட்ச தலைவர் முஜித்தபா கமேனியின் நெருங்கிய முஹ்சின் முசாவி அவர் கடும் எச்சரிக்கையை அமெரிக்கர்களுக்கு எடுத்திருக்கிறார். அமெரிக்கா கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு உயிர் பலி கொடுக்க நேரிடும் என்றும் கடுமையாக எச்சரிக்கையை அமெரிக்கர்களுக்கு முசாவி அவர்கள் விடுத்திருக்கிறார். கடல் வாணிகத்தில் ஹெர்முஸ் ஜலசந்தி பகுதிகளில் அமெரிக்கா ஒரு மாற்று வழியை ஏற்படுத்தும் வகையில் திட்டம் தீட்டி செயல்பட்டார். ஹெர்முஸ் எங்களுடைய உரிமைகளை பறிக்க அமெரிக்கா முயன்றால் உயிரை கொடுத்தாவது ஈரானை காப்பாற்றும் நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என்பதையும் ஈரான் தெரிவித்திருக்கிறது. ஈரான் கப்பலை இடமறித்திருப்பதன் மூலம் பல்வேறு வகையான இடையூறுகளை ஏற்படுத்தும் வகையில் நிலைமை மாறி உள்ள நிலையில் இந்த கடும் எச்சரிக்கை அமெரிக்கர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஈரானுடைய பொருளாதாரத்தை முடக்குவதற்காக அவர்கள் முயல்கிறார்கள். அந்த பொருளாதார முடக்கத்தை தாங்கள் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என அமெரிக்காவுக்கு ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த நிலையில் பெஞ்சமின் நெத்தானியாகு தனக்கும் அமெரிக்க அதிபருக்கும் உள்ள விவகாரங்கள் குறித்து ஓப்பனாக பேசியிருக்கிறார். காசா விவகாரம், மத்திய கிழக்கு விவகாரத்தில் அமெரிக்க அதிபரோடு தமக்கு கருத்து வேறுபாடு இருப்பதாகவும் பெஞ்சமின் நெத்தானியாகு முழுமையாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஹமாஸ் ஆயுதங்களை கீழே வைக்க அதன் பின் இஸ்ரேல் படை வெளியேற்றம் நடைபெற வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் கூறினார். இதில் இஸ்ரேல் மாறுபட்ட கருத்துக்களை கொண்டிருக்கிறது. முதலாக தனக்கும் அமெரிக்க அதிபருக்கும் ஒரு பெரும் மாறுபட்ட கருத்து இருப்பதை பெஞ்சமின் நெத்தானியாகு வெளிப்புறமாக உட்கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் சிஐஏயினுடைய வீரர்கள் குவைத்தில் 50 பேர் கொல்லப்பட்டது. ஹெர்முஸ் வளைகுடாவை உயிரை கொடுத்து காப்போம் என்பது பெஞ்சமின் நெத்தானியாகு அமெரிக்க அதிபருக்கும் தனக்கும் மாறுபாடு இருப்பதாகவும் அமெரிக்கா இந்த போரிலிருந்து வெளியேறி தப்புவதற்கான முயற்சிகளையும் சவுதி அரேபியா அணு செறிவூட்டலுக்காக சீன உதவியை பெறுவதும் சவுதி வேறு பாதுகாப்புக்காக அமெரிக்கர்களை தவிர்ப்பதும் நிலைமை மாறி வருகிற நேரத்தில் பொருளாதார சிக்கலில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற அமெரிக்கா தற்போது தப்புவதற்கான வழிகளை தேடுவது மட்டுமல்ல, உலகில் இராணுவ ஆய்வாளர்களிடத்திலே இமெயில் செய்திகளை பகிர்ந்து கொண்டு ஏதாவது உருப்படியான வழியை சொல்லுங்கள் ஈரானில் போரிலிருந்து தப்புவதற்காக என்று கேட்டிருக்கிறார்கள். 10 லட்சம் போர் வீரர்களை திரட்டி அமெரிக்கர்களால் ஒருபோதும் போரிட முடியாது என்பது யதார்த்த நிலை என்பதே இன்றைய செய்தியாக இருக்கிறது. 50 CIA உளவாளிகள் படுகொலை செய்யப்பட்டது அமெரிக்கர்களுக்கு ஒரு பெரும் ஷாக் நியூஸ் என்பதுதான் இன்றைய செய்தியாகும். மீண்டும் அடுத்த செய்தியில் உங்களை சந்திப்போம். நன்றி.